கருவேப்பிலையோட ஒரே ஒரு பொருளை சேர்த்து தான் இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு இந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலையோட சேர்த்து இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஹேர் டை கிடைக்குங்க. வாங்க என்ன பொருளை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நான் இந்த அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இதை பாத்தீங்கன்னா பச்சை கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை ரெண்டுமே இருக்குது. ரெண்டையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயை நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி இந்த கடாயில இருக்கிற தண்ணி எல்லாம் போகட்டும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை இதுல நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 2 கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதனால நான் நிறைய எடுத்திருக்கேன். இதை நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பா ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருளை தான் சேர்க்க போறேங்க. இது வரைக்குமே யாருமே சொல்லாத ஒரு ஹேர் டை தான். இந்த ஹேர் டைக்கு கருவேப்பிலையோட இந்த பொருளை சேர்த்து செய்யும் போது அது பாத்தீங்கன்னா அதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். எப்படி இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது என்ன பொருள் அப்படின்றத நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் யாருமே இதை பத்தி சொல்லல. இது பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவ புக்ல நான் படிச்சேன். இந்த ஹேர் டைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நொடியில நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருமையா ஆக்கிடலாங்க. நம்ம வெளியில கிளம்பும் போது நம்மளுடைய வெள்ளை முடிகளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில டைம் நம்மளுடைய ஹேரை பத்தி கவலைப்படவே மாட்டோம். பேசாம இருப்போம். ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில கிளம்பணுன்ற மாதிரி ஆயிடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட தலைய பார்த்தோம்னா வெள்ளை முடிகள் தான் இருக்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கருகிட்டு வருது. நான் சிம்மிலேயே வச்சுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையோட நம்ம சேர்க்க போற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் ரெகுலரா ஆயிலோ இல்ல ஆலோவேரா ஜெல்லோ இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். பட் இப்போ இந்த ஹேர் டைக்கு நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. ஆலோவேரா ஜெல் சேர்த்து நம்ம அப்ளை பண்ண போறது இல்லை. வேற ஒரு முக்கியமான பொருளை சூப்பரான நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தை கொடுக்கக்கூடிய நம்ம ஹேரை ஸ்மூத் ஆக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம இந்த ஹேர் டைல பயன்படுத்த போறோம். நல்லா கருப்பாகட்டும். பாருங்க நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கருப்பாயிருச்சு. 1-2 தான் கருப்பாகல. பாத்தீங்கன்னா நல்லா நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க நெருப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு தட்டுல போட்டுடலாம். இல்லைன்னா அப்படியே ரொம்ப சாம்பல் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. பாருங்க எப்படி நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம இன்னொரு பொருளை வறுத்து எடுத்துக்கலாம். 2 பிடி கருவேப்பிலைக்கு ஒரு 10 பாதாம் பருப்பு நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த பாதாம் பருப்பு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மாதிரி இது நம்ம கறிக்கு செய்யும்போது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய சார்கோல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் டைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கருமையான கலரை கொடுக்கும். இப்போ இதையும் நம்ம நல்லா கருக்கி எடுத்துக்கலாம். பாருங்க பாதாம் நல்லா கருக்கியாச்சு. இதையும் நம்ம இந்த கருவேப்பிலையிலே போட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஹேர் டைல எந்த விதமான ஆயிலோ ஆலோவேரா ஜெல்லோ எதுவுமே சேர்க்காம நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம்.
இது ஆறட்டும். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நைஸா பவுடர் ஆக்கிடணுங்க. கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. ஒருவேளை வந்து மிக்ஸி ஜார்ல சரியா அரைப்படலைன்னா நம்ம வந்து வடிகட்டி வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க நல்லா நைஸா அடிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நீங்க பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுல பாதாம் போட்டதுனால கொஞ்சம் பாதாம் எண்ணெய் கொஞ்சம் வெளியில வரும் இல்லையா, அதுவே பாத்தீங்கன்னா நல்லா வந்து நைஸா ஆயிடுச்சுங்க. பாருங்க நம்ம எதுவுமே அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. இதுல ஆயிலோ இல்ல அலோவேரா ஜெல்லோ அப்படியே நீங்க வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இதுல நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போறோங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா தேன் மெழுகுங்க. இந்த தேன் மெழுகை வச்சுதான் நம்ம இப்ப ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஆயில் போட போறது இல்ல, அதே மாதிரி அலோவேரா ஜெல்லும் நம்ம இந்த ஹேர் டைல சேர்க்க போறது இல்ல. இந்த மெழுகை வந்து எப்படி வந்து இந்த ஹேர் டைல யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். மெழுகை வந்து இந்த மாதிரி கேரட் சீவுறதுல வந்து சீவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். இதுலயே நம்மளுக்கு வந்து மிச்சம் கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறோம். பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நான் எடுத்த அளவு ஃபுல்லாமே நான் துருவிக்கிறேன். இந்த தேன் மெழுகு இதோட பேர் பார்த்தீங்கன்னா தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க, பீஸ் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய முடியில அப்ளை பண்ணும்போது ஹேர் டைய நல்ல முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த வேக்ஸை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அது வந்து உருக்கி எடுக்க போறோம். கெட்டியான கிண்ணமா பார்த்து அதுல தண்ணி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. பாருங்க தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து நீங்க இந்த பாத்திரத்தை வந்து டபுள் பாயில் மெத்தட்ல தேன் மெழுகு வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். பாருங்க வச்ச உடனே நம்மளுக்கு உருக ஆரம்பிக்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. பாருங்க நல்லா உருகட்டும். பாருங்க ஃபுல்லாவே உருகிருச்சு. கருப்பா கிடைச்சிருக்குன்னா என் கையில இருக்கிற கருப்பு வந்து இந்த வேக்சின்ல பட்டதுனால கருப்பா இருக்கு. பாருங்க இந்த மாதிரி நகை பெட்டிகள் இருக்கும் இல்லையா, மோதிரம் அந்த மாதிரி நம்ம வாங்கிருக்கோம். அதுல இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருங்க. நகையெல்லாம் வரும் இல்லையா, அந்த பெட்டி இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து இதுல ஹேர் டே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம எங்க வேணாலும் வெளியில எடுத்துட்டு போலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மெழுகை வந்து இதுல சேர்த்து பாத்தீங்கன்னா வெளியில எடுத்துடக்கூடாது. பாத்திரத்தை அந்த சுடுதண்ணிலேயே இருக்கணும். வெளியில எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கட்டி ஆயிரும். அதனால நான் பாத்தீங்கன்னா அந்த கடாயிலேயே நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா எடுத்து நம்ம இது மேல கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஒரு 2-3 சொட்டு வர மாதிரி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கிறப்பதான் செய்ய முடியும். ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து கட்டியா போயிடும் மெழுகு. இந்த மாதிரி நம்ம செய்து கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உதிராது. கீழே வந்து உதிரவே உதிராது. நீங்க எங்க போனாலுமே இந்த ஹேர் டே வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம், கையில வச்சுக்கலாம். சில பேர் வந்து ட்ரெஸ்ல ஆயில்லாம் கலந்தா ட்ரெஸ்ல ஒட்டுமோ, இல்ல பவுடரா வச்சிருந்தா ட்ரெஸ்ல ஒட்டுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க இன்னும் கொஞ்சம் பவுடர் நான் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. அழுத்திட்டு இன்னும் கொஞ்சம் மெழுகு
பாருங்க நல்லா செட் பண்ணி வச்சாச்சு. பாருங்க நல்லா செட் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து சிந்தவே சிந்தாதீங்க. பாருங்க என்ன பண்ணாலுமே சிந்தாது. எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம், எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் இதில் கொஞ்சம் தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிலியாக இருக்காது. அதே டைமில் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே கொட்டவும் கொட்டாது. ஹேண்ட்பேக்கில் அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சிடலாம். வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது நம்ம ஒரு நொடியில் நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருகருன்னு ஆக்கிரும். அதுக்கு தான் நம்ம வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த தேன் மெழுகை வந்து இந்த கருவேப்பிலையோட சேர்த்து நம்ம செஞ்சு இந்த ஹேர் டையை இங்கே பாருங்கள். இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்து வந்துச்சு, உங்களுக்கு இந்த டை வந்து ஒர்க் அவுட் ஆச்சா, இன்ஸ்டண்டா உங்க ஹேர் எல்லாமே கருகருன்னு ஆச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.